Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. பிரியமான தேவ பிள்ளைகளே, செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலோடு ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அநாதி ஸ்நேகத்தினாலே ஆண்டவர் நம்மை எல்லாம் தேர்ந்து கொண்டார். இன்றைக்கு பிள்ளைகளே, நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஏன் நம்மளெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், ஏன் நம்ம எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அன்புக்குள்ளதாய் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பல பேருக்கு இன்னைக்கு புரியறதில்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் நம்மை அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறார். ஏன் அவர் நம்மை அனுப்பினார், ஏன் நம்மை அவர் தெரிந்து கொண்டார், நாம் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை பற்றி பிறருக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 9லிருந்து உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 9லிருந்து உள்ள வசனம். அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த இயேசு கண்டார். மத்தேயு என்ற ஒருவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருக்கிறதை இயேசு பார்த்தார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரிடம் அவர் என்னை பின்பற்றி வா என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, மத்தேயு உட்கார்ந்துருக்கார். அவர் பாட்டுக்கு என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பார், எவெல்லாம் எப்படியெல்லாம் வரி கொடுப்பான், எவ்வளோ ரூபா வரி கொடுப்பான், எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உட்காந்துருப்பார். ஏசா நினச்சிட்டு உட்காந்துருப்பாருன்னா எனக்கு தெரியல. அவர் அப்படிதான் நினைக்கக்கூடும். ஆனால் தேவன் அவரை என்ன செய்கிறார், ஏசப்பா அந்த வழியாக போகிறார். ஏசப்பா போயிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து சொல்றார், என்ன சொல்றார், என்னை பின்பற்றி வா, என்னை நீ பின்பற்றி வா. அப்ப சுங்கச்சாவடியில இருந்த மத்தேயுவை பார்த்து சொன்னாரு. ஆனா மற்ற ஆலயத்தில் இருந்த குருக்களை பார்த்து, ஆலயத்தில் இருந்த பரிசீல்களை பார்த்து, ஆலயத்தில் இருந்த மறைநூல் அறிஞர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லலையே. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆனா யாரை பார்த்து அவர் அழைக்கிறார், ஒரு வரி வசூலிக்கிறவனான மத்தேயு என்ற ஒரு மனுஷனை அவர் கூப்பிடுகிறார். வாசிக்கலாம். பின்பு அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அவர் என்ன செய்தார், ஏன் என்ன கூப்பிட்டீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. அவர் உடனே என்ன செய்தாராம், அவரை பின்பற்றினாராம். எழுந்து அப்படியே போட்டுட்டு கணக்கு கூட கொடுக்கலையா,
பணம் இவ்வளோ வந்திருக்கு, கமிஷன் கிடைக்கும், அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கமிஷனாவது மண்ணாவது தூக்கி போடுறோம், அவரே கூப்பிட்டுட்டாரு பண்ண. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ அவர் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார். இயேசு கூப்பிடுறாருன்னா அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை இயேசுக்கு புரியும். அந்த இடத்துல அவர் இயேசு கூப்பிடுறாரு, உடனே கீழ்ப்படிதல். அவருக்கு எவ்வளோ ஒரு அன்பான ஒரு குணம். கடவுள் கூப்பிடும்போது கடவுளை என்ன பண்றாரு? கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கு யாரும் கீழ்ப்படிதல் கிடையாது. 10 தர காலை எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, அசையறதே கிடையாது. சிலருக்குலாம் கையும் அசையாது, காலையும் அசையாது, செத்த பணமாக கிடப்பாங்க. 4 மணிக்கு தாங்க எங்களுக்கு தூக்கமே வரும். நாங்கள் எப்படி எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியும்? 5 மணிக்கு தான் நாங்கள் அரை தூக்கத்துக்கே போவோம். 7 மணிக்கு முக்கால் தூக்கத்துக்கு போவோம். 8 மணிக்கு முழு தூக்கம் தூங்கி 9 மணிக்கு எந்திரிச்சிடும். அப்படி தூங்குறது கோஷ்டிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஜெபிக்க கூட எந்திரிக்க நேரம் இல்லாத காலத்தில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம், அரசு உத்தியோகம் ஐயா. மத்தேயு இதை விட்டுட்டு நீ வான்னு கூப்பிடல. மத்தேயு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனால் அவருக்கு எது பெரியதாக இருந்தது? என்னை பின்பற்றி வா என்று சொன்னது பெரியதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது பெருசா இருந்துச்சா? இயேசு மத்தேயுவை பார்த்து என் பின்னாடி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டதுதான் மத்தேயுக்கு எப்படி இருந்துச்சான்? பெரியதாக இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான பிள்ளைகளே, ஒரு காரியம் நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மளை எல்லாம் அழைக்கிறார் அப்படின்னா நாமெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுவார், தாயின் கருவில உருவாக முன்பதாக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பவே தேர்ந்தெடுத்துட்டார். அப்ப இந்த உலகத்துல நீ வாழும்போது நீ யாருன்னு அவருக்கு தெரியாதா? இன்னைக்கு ஐயா இன்னைக்கு திருமுழுக்கு கொடுக்கணும், ஞானஸ்தானம் யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள சேர்க்கணும். இன்றைக்கு ஒரு சபையில் உள்ள மனுஷர்கள் சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க, அந்த போதகரை பார்த்துருவாங்க, இந்த ஃபாதரை பார்த்துருவாங்க, அந்த பிஷப்பை பார்த்துருவாங்க, இந்த போப்பை பார்த்துருவாங்க அப்படின்னு. ஒன்னே ஒன்று சொல்றேன், அன்றைக்கு நல்ல வேலை இயேசு போனார் மத்தேயுவை பார்க்க. வேற ஏதாவது ஒரு சபையிலேருந்து போனாங்கன்னா ஒருத்தன் சொல்லுவான் நான் கமிட்டியை கேட்டுட்டு வரேன்னு, ஒருத்தன் சொல்லுவான் போப்பு கிட்ட கேட்டுட்டு வரேன்னு, ஒருத்தன் சொல்லுவான் பிஷப் கிட்ட கேட்டு வரேன்னு, ஒருத்தன் சொல்லுவான் எங்க அசோசியேட் கேட்டு வந்து அப்புறம் சொல்லணும். நல்ல வேலை ஏசுநாத சாமி போனார். ஏசுநாத சாமி யாரையாவது கேட்டாரா? இல்ல. ஏன்? அவனுடைய அழைப்பு ஆண்டவருக்கு தேவை, அவனுடைய வருகை ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு தேவைப்பட்டதுனால நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி வா என்று சொல்வதற்கு மனிதர்கள் சொற்பமாக இருக்கிறாங்க. அன்றைக்கு சபையிலே அனுதினமும் தன் மக்களை சேர்த்துக் கொண்டே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றணும்னா அதுக்கு பல விஷயம் இருக்குது. நீ என்ன வேணாலும் திருமுழு பண்ணு, முடிச்ச வைக்கத்தனம் பண்ணு, மொல்ல மாதிரி தனம் பண்ணு, நாங்கள் சொல்கிற ஜபத்தை எல்லாம் படிச்சுட்டு என்கிட்ட சோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவோம்? கிறிஸ்தவனா சேர்த்துக்குவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு முறைமையான செயலா? இல்லை. ஆனால் கடவுள் எதை விரும்பினார், எப்படி அழைத்தார்? இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அன்போடு அழைக்கிறார். மத்தேயு மிகப்பெரிய பாவத்தை செய்த மனுஷன். இயேசு அழைச்ச போதெல்லாம் பாவிகள் புனிதர்களா மாறினாங்க. இப்ப அப்படி கிடையாது, நல்லவர்கள் எல்லாம் பாவிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழைப்பு நீ கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய பணக்காரனா இருந்து ஞானஸ்தானத்துக்கு காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்துறது பேச்சுக்கே வேலை கிடையாது. அவங்ககிட்ட வாங்கிட்டு வா, இவங்ககிட்ட வாங்கிட்டு வா, தோலான்ட்ட வாங்கிட்டு வா, துருத்தியாங்கிட்ட வாங்கிட்டு வான்னு ஒன்றும் சொல்றது கிடையாது. உங்களுக்கு கோபம் வரும், என்ன கோபம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நான் பயப்படவும் மாட்டேன், இப்படி தான் பேசுவேன். நீ திருந்து, நான் அப்படி பேசுறத நிறுத்துறேன். கேட்டா சபை ரூல்ஸ், சபை சொல்லி இருக்குது, அவன் சொன்னான் இவன் சொன்னான். பாவி அழைக்கிறதுக்கு எந்த சபை உனக்கு சொல்லி கொடுக்கணும்? இயேசுதான் சபை சொல்லியா கொடுத்துச்சு. அவர் பாவி என்று ஒருவனை கண்டுபிடின்னு அவனை அழைத்தாரே.
அவன் மேல அவ்வளவு அக்கறை கொண்டு அன்பு கொண்டார். அவனும் போட்டுட்டு எந்திரிச்சு முன்னாடி வரான். ஒரு காலத்துல ஒரு தராதாரம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வரணும்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவங்க நல்ல ஒரு பெரிய திரகாத்திரமான மனுஷர்களா, அவங்க ரொம்ப வேல்யூ நிறைஞ்சவங்களா, கர்த்தருடைய பாடங்களை எல்லாம் கற்பித்து கொண்ட படிக்கப்பட்டவங்களா, அப்படிப்பட்டவங்க தான் வரணும். அந்த காலத்து குருக்கள், அதுக்குன்னு குருத்துவ குலம்னு ஒன்று இருக்கும், குருக்குலம், லேவியர் குலம், அவங்க தான் வரணும். மற்றவங்க யாரும் வரக்கூடாது. ஆனால் அதை உடைச்சு தேவன் என்ன செய்யறது? எல்லாரும் வரலாம், எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம். தேவன் யாரையும் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லல. யாருக்கு பணிவிட செய்யாம இருக்க, நீ சாத்தானுக்கு பணிவிட செய்யாத, எனக்கு பணிவிட செய்யுங்க. யாரும் அவர் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத மக்கள், இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத மக்கள் இன்றைக்கு சொல்றாங்க என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் எல்லாம் அவரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம், கர்த்தர் இப்படி சொன்னாரு, கர்த்தர் அப்படி சொன்னாரு அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துக்கிற பேர்வழி நம்பாதீங்க. இயேசு கூப்பிட்டார், அவரும் அவரை பின்பற்றி போனார். கூப்பிட்ட உடனே நீ பின்பற்றி வா. இன்றைக்கு உனக்கு அழைப்பு கிடைக்கும். இந்த வீடியோவை நீ பார்க்கலாம். இன்னைக்கே உனக்கு அழைப்பு, வா இந்த இடத்துக்கு. இயேசு உன்னை கூப்பிடுறார். நானும் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறான்னு சொல்லிட்டு போக முடியாது. அப்படி சொன்னவர்களுடைய நிலைமை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால உண்மையாக இயேசு உங்களை அழைக்கிறார். நான் பொய்யா சொல்றேன். நீ எப்போது இயேசுவை கண்டுகொள்கிறாயோ, அவரது குரலை நீ எப்போது கேட்கிறாயோ, அப்போவே நீ அவரை பின்பற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சபையின் தலைவர்கள், சபையின் போதகர்கள் உங்களுடைய போதனையை, உங்களுடைய சபை ஊழியத்தை ஒழுங்கா செய்யுங்க. வர்ற மக்களை அன்போட ஏற்று அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள மனம் திருப்பி அவங்கள சத்திய பாதையில வழி நடத்துங்க. சும்மா அவனை கேளு இவனை கேளு சொல்லிட்டு ஏமாத்து வழிகாட்டாதீங்க மக்களை. வாசிக்கலாம். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது உடனே என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? மத்தேயுவை பார்த்து கூப்பிடுறாரு. அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அவரும் எந்திரிச்சு இயேசு பின்பற்றி போனாரு. பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரித்தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. வான்னு கூப்பிடுறதோடு இருக்கக்கூடாது. ஏசப்பா என்ன பண்ணாரு? வான்னு கூப்பிட்டார். என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு உடனே மத்தேயுட்ட சொல்றாரு, மத்தேயு என்ன நீ சமைச்ச வீட்டில் என்ன சாப்பாடு? ஏதாவது கவுனி உண்டாயா அப்படின்னு கேட்டார். அப்படிதான் கேட்டிருக்கார். போய் இப்படி கேட்டுக்கூடாது. மத்தேயு, உன் வீட்டில் நான் என்று உண்ண போகிறேன், ஏதாவது பதார்த்தங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறாயா அப்படி கேட்டுக்க மாட்டார். ஏன் அவர் தேவன், மனுஷனா வாழ்ந்தாரு, அவர் மட்டும் வித்தியாசமா பேசுவாரா? அப்படின்னா பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? நம்மள மாதிரி தான் பேசியிருப்பார். தமிழா இருந்தால் அப்படி தான் பேசுவார். என்னடா என்ன சாப்பாடு வீட்டில்? கறியா, மீனா, முட்டையா, என்ன செஞ்சுருக்குற? பாப்போம் சாப்பிடலாம். அட வாமாப்பில் போவோம் அப்படின்னு தோல்ல சமமாக கையை போட்டு கூப்பிட்டுட்டு போனார். அவர் யார் என்று வேதம் சொல்கிறது? வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவனுடைய தோளில் இயேசுவினுடைய கரம் பட்டது. எல்லா ஊழியக்காரர்களும் மரியாதை அந்த செய்தியை கேட்குற நீங்க சொல்றத காதல வாங்க. வீடியோவை டப்புன்னு ஆஃப் பண்றது முக்கியம் கிடையாது. காதல வாங்க. சொல்றது என்ன தெரியுமா? வரி தண்டுகிறவன் மேல் இயேசுவினுடைய கரம் பட்டது. நீ யார் மேல கை போட்டு இப்படி 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 தட்டுற, அதுதான் அவனுக்கு தெரியும். கையை கோத்து பிடிக்காது. யார் கையை கோத்துட மாட்டான். இப்படி 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 தட்டிட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். இது ஒரு பார்மெண்ட்டாக கற்று வச்சுருக்கீங்க சபையில். என்ன வேற சவுண்டாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமாம், யாரை ஏமாத்துறீங்க? இப்படி கையை வேலை அப்படின்னா என்ன? யாருக்கிட்ட நடிப்பு இதெல்லாம்? கை உன் தோல்ல அவனை அணைச்சிருப்பியா நீ? ஒரு நாளாவது 2 கையை அவன் தோல்ல போட்டு அணைச்சது உண்டா நீ? அங்கேயே உட்காந்துக்க. நீ இருக்கிற
கேட்டால் நாங்கள் ஃபுல் ஃபிட் மேலே ஏறுறோம், நாங்கள் மட்டும் தான் ஏறுவோம், மற்றவங்க ஏறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு கவனம் இல்லாமல் மற்றவங்க செருப்பெல்லாம் வெளியே கழட்டி போட சொல்லி நீ ஷூ போட்டுக்கிட்டே ஃபுல் ஃபிட்டில் ஏற வெக்கமா இல்லை? அடுத்தவங்க செருப்புகளில் சொல்லி ஷூ போட்டுக்கிட்டு ஏறிய ஏன் ஷூவில் மட்டும் ஒன்றும் மண் ஒட்டாதா? எது ஒட்டும்? அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பேசலாம், ஏதாவது பேசிவிட்டா உங்களுக்கு உடனே கோபம் வந்தது. உடனே கோபம் வந்து 1000 பேர் அறிக்கை போடுறீங்க. ஜான் ஜபராஜனுக்கு அப்படிதான் எல்லாம் அறிக்கை போட்டீங்க. அவர் எப்படி பேசலாம், அவர் எப்படி பேசலாம், அதெல்லாம் நான் பார்க்கல, வாயால் தான் பேசலாம்னு திருப்பி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பேசுறப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாதிரி பேசணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஜான் ஜபராஜ் சபையிலேருந்து வந்திருக்கன்னு முடிவு பண்றாதீங்க. அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. நானும் உங்களை மாதிரி யூடியூப்ல பார்த்தவர் தான். அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் உன் கை பட மாட்டேங்குது அடுத்தவங்க மேல? ஏன் பட மாட்டேங்குதுன்ற? ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரா, இப்படி கையை தட்டு, இப்படி தட்டு, இப்படி தட்டு, இப்படி ஆடு, இப்படி ஆடு, இப்படி தட்ட சொன்னாரா உன்னைய? எங்கேயாவது பைபிள்ல கைகளை மேலே தூக்கி தட்டவும், கைகளை கீழே தட்டவும், கைகளை தூக்கி கொண்டு அப்படியே இடுப்பை வளைத்து 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 இஸ்கோத்தி ஆடவும் அப்படின்னு போட்டிருக்கா? போட்டிருக்கா பைபிள்ல? இல்லை இல்லை. அதையா நீ செய்கிற? நாங்கள் பைபிளில் இருக்கிறத தவிர வேறு எதையும் செய்ய மாட்டோம்னு சொல்கிறல்ல. எங்கே போட்டிருக்கு கை தட்ட சொல்லி, குதிக்க சொல்லி எங்கே போட்டிருக்கு? முந்தான அவங்களுக்கு தெரியாமல் உழுந்து பரல சொல்லி எங்கே போட்டிருக்கு பைபிளில்? கேட்டால் உன் சபைக்கு அதானே நீ கற்றுக் கொடுத்துட்ருக்குற. அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இல்லையா, இதெல்லாம் இல்லை. அவர் வரி தண்டுகிறவருடைய வீட்டுக்கு போனார். அவன் வீட்டில் சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டதுனால தான் பைபிள் என்ன போட்டிருக்கு? அநேக வரி தண்டுகிறவர்கள் அவரோடு உண்டார்கள், அவரோடும் அவருடைய சீடர்களோடும் அநேக வரி தண்டுகிறவர்களும் பாவிகளும் பங்கெடுத்தார்கள். பாவிகள் பரலோக ராஜ்யத்துக்கு வர நீ தடையானினா உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியமா உனக்கு கிடையாது. நீ பாவியை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வர சேர்க்கல, நீ உதவி பண்ணல, நீ அவங்களை கொண்டு வந்து சேர்க்கலனா நீ பரலோக ராஜ்யத்துல உனக்கு இடமே இல்லை. நீ நினைச்சுக்காத அந்த ஸ்தலம் இருக்கு, எனக்கு இந்த ஸ்தலம் இருக்கு, இந்த ஸ்தலம், ஒரு ஸ்தலமும் உனக்கு கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாவிகளோடு அவர்கள் விருந்துண்டார்கள். இயேசு அவருடைய சீடர்கள் விருந்துண்டார். அப்ப இயேசு என்ன பண்ணாரு? கீழ்த்தனமான ஜாதியான வரி வசூலிக்கிறது ஒரு கீழ்த்தனமான ஜாதியாக அந்த நாளில் கருதப்பட்டுச்சு. பைபிள் ஒரு வசனம் இருக்கும், அந்நியனை போலவும் ஆயக்காரனை போலவும் நீ அவனை ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அப்ப ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன் ஒதுக்கப்பட்டவன் வேதமே சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த வரி வசூலிக்கிறவனை அழைத்தார். அப்படிப்பட்ட வரி வசூலிக்கிறவனை அவரு அழைச்சி அவர் தோல் மேல கை போடும்போது நீ உன் சபைக்கு வர ஒரு கீழ்த்தனமான ஜாதியா கையை கொடுக்க மாட்டேங்கிற, விரல தொடுறீங்க விரல. ஆனா அழுத்தி தள்ளி விடுறதுக்கு மட்டும் வருவார் பாஸ்டர். கரெக்டாக அந்த தலையில கை வைப்பாரு. கையை வச்சு ஊன்னு ஒரு தள்ளி விட்டு கீழே விட்டுரு, எந்திரிக்க கூடாது. அதுக்கு மட்டும் வரல. வெக்கமா இல்ல? அந்த பாவிகள் கொடுக்குற காசுல வாங்கி தின்றீங்க. என்ன தானே இது? பிச்சைக்காரத்தனமா தெரியல உனக்கு? அவங்க மட்டும் உனக்கு வேணாம், அவங்க போடுற உண்டியல் காசு மட்டும் உனக்கு வேணுமா? உனக்கு ஜாதி வேற்றுமை இதுல. அவன் இந்த ஜாதி, அவன் கீழே ஜாதி, அவன் அதுக்கு மேல ஜாதி, நான் உயர்ந்த உன்னதமான ஜாதி, கிழிச்ச ஜாதி. நீ எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா? நாத்தம் பிடிச்ச ஜாதி, கேவலமான ஜாதி, அருவருப்பு நிறைஞ்ச ஜாதி. உன் ஜாதிக்கு நான் பேர் கொடுக்கிறேன். ஜாதி எங்கிருந்து வந்துச்சு? சமயம் எங்கிருந்து வந்தது? தேவனுக்கு முன்னாடி ஜாதி எங்கிருந்து வந்துச்சியா? இயேசு கிறிஸ்து அவரை பார்த்தோன்னே வரி வசூலிக்கிறார். இல்லை இல்லை இல்லை, இந்த ஜாதிக்காரங்களெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னார். இல்லையே, கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவனோடு சாப்பிட்டார். நீ சாப்பிட்டியா? அவன் வீட்டில் சாப்பாடு வந்துச்சுக்கா, சாப்பிட்டியா? ஏன் வீட்டில் உட்காந்து சாப்பிடு. அவன் வீட்டுக்கு ஜபிக்க போவியா? போக மாட்டேன். அவன் வீட்டுக்கு பிளஸிங் பண்ண போவியா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? கூரை வீடாக இருந்தால் காலெல்லாம் கூசுது. சில போதகர்மார்கள் சில ஊழியக்காரங்களுக்கு கூரை வீட்டுக்குள்ளே போவ கால் கூசுதியா? வேண்டியவங்களா இருந்தால் அவங்க வீட்டுக்கு போவாங்க, வேண்டாதவங்களா இருந்தால்
அவங்க போக மாட்டாங்க. என்ன நியாயங்கிற, என்ன நீ சபை வச்சு நடத்துறங்கிற, நீ என்ன போதகர்ன்ற? நீ போதகர் இல்லை, நீ போலியானவன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு போலியானவன். உன்னுடைய போலி இறைவாக்குத்தனம் தேவன் உடைக்கிற நாள் வரப்போகுது. அதனால சாதி வெறி பிடிச்சு அலையக்கூடாது. தேவன் ஜாதியை எங்கேயும் உருவாக்கல. இந்த ஜாதி அந்த ஜாதி, அவன் இப்படியேப்பட்டவன், இவன் இப்படியேப்பட்டவன், இவன் இந்த தொழில் செய்யறான் அதனால இவனோட சேரக்கூடாது, அவன் அந்த தெருவுக்குள்ள இருக்கிறான் அதனால அவனை பார்க்கக்கூடாது, இவன் என்ன இப்படி கேவலமா சட்டை போடாம திரியிறானே, இப்படியெல்லாம் சொல்லாதுங்க. இன்றைக்கு சட்டை போடாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அநேக குறவர்களை கூட தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். சாட்சியத்தை நீங்க பார்க்கலாம். நீ ஆண்டவரை கேட்க முடியுமா, ஏன் அவனை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு? எங்க போனாலும் ஜாதி தான் நிற்கிது முன்னாடி. கல்யாணத்துக்கு போனால் ஜாதி, நீ என்ன ஜாதி? ஜாதி சர்டிஃபிகேட் வெக்கமா இல்லை? கிறிஸ்தவ ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. இது அநேக போதகர்மார்கள் ஊழியக்காரங்களும் வாங்குறீங்க. உங்க என்ன கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க. உங்க சபையில ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ கேட்குற பொண்ணு பார்க்கணும்னா ஜாதியோட இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. அப்ப நீ என்ன சபை வச்சு நடத்துற? உன் சபை நரகத்துக்குரிய சபை. நான் சொல்றேன், உன் சபை தான் அந்தி கிறிஸ்து சபை. நீ எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கலாம், அவன் அந்தி கிறிஸ்து, நீ தான் அந்தி கிறிஸ்து. அதனால ஒருத்தர் சமமா நடத்துங்க. பைபிள்ல இல்லாத விஷயத்த சொல்லாரு. தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாரும் மேலே தோல்வியும் கை போட்டார், எல்லாரையும் சமமா மதிச்சார். ஜாதி இல்லை, வேற்றுமை இல்லை, இனம் இல்லை, வெறி இல்லை அவர் நடத்தினது. ஆனா கைதட்ட சொல்லி பைபிள்ல போடலாங்க, குதிக்க சொல்லி போடலை, நடனம் ஆட சொல்லி போடலை, டெம்பரேச்சர் அதிகமாக இயக்கி வைப்ரேஷன் ஆகி கத்த சொல்லி போடலை. போடாத விஷயத்த சொல்லாத விஷயத்த நீங்க செஞ்சுட்டு அடுத்தவங்கிட்ட பைபிள் சொல்லியிருக்கா? உன்னையெல்லாம் நான் என்னத்தை சொல்ல? திருந்து, மனம் திருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவரோடு உண்டார். வாசிக்கலாம். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வருத்தண்டவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். உடனே இந்த பரிசேயர் கூட்டம் இருக்கிற உங்களை மாதிரி கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த பரிசேயர் கூட்டம் இருப்பார். அது உடனே வந்து கேக்குது. அது இயேசுக்கு நேரா கேட்கல, ஏன்னா அவர் கழுவி ஊற்றி மூஞ்சில் துப்பிடுவார். அவர்கிட்ட நேரா கேட்காம எப்படி கேட்குறாங்க? சீடர்கள்ட்ட போய், அப்பாவிகிட்ட போய், உங்க போதகர் என்ன வரி தந்துக்கிறவங்க பாவிகளோட சேர்ந்து சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு இதை கேட்டவுடன், இல்லை இயேசு காதலாம பதில் கொடுக்குறாரு. நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. ஏன் அறிவு கெட்டதா வீணா போன பயல்களா அப்படி சொன்னார். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஏன் அறிவு கெட்ட முட்டாள்களா? நான் சொல்றது நீங்க கேளுங்கடா. நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்கணும், மருத்துவர் தேவைப்படணும். நல்லா இருக்கிறவனை கூப்பிட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணுற கிடையாது. நீங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க. நோய் அற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. அவருக்கு மருத்துவர் தேவை. மத்தேயுவுக்கு நல்ல வழியில் நடத்திட்டு போக ஒரு ஆயம் தேவை. அதனால இயேசு போனார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். நீ கொடுக்குற பலி இருக்கு பாரு, அதை நான் விரும்பல. மாறா அவங்ககிட்ட இருந்து வருது பாரு இரக்கம். மற்றவங்களை இரக்கத்தோட பார்க்குற அந்த பார்வை, இரக்கத்தோடு பார்க்குற அந்த அன்பு, அதை நான் விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல அதை கத்துங்கடா. பலி அல்ல இரக்கத்தையே கடவுள் விரும்புறாருன்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல அதை கத்துக்கிட்டு எங்க பேசுவாங்கன்ற என்றான். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். அடுத்து சொல்றாரு, அதுக்கு தெளிவு சொல்றாரு. நான் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறேன். முடிச்சுட்டேன். யாரதான் அழைக்க வந்தாரா? இயேசு பாவியன் தான் அழைக்க வந்தார். நீ நேர்மையானவனா இருந்தீங்கன்னா உன்னை கூப்பிடவே இல்லையே. உன்னை பாவியா இருக்கிறவனை பரிசுத்தமான மாத்த பாவிகளை தேவன் தெரிந்து கொண்டார், பாவிகளை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த போலி இறைவாக்கினர்கிட்ட நீங்க சிக்கிறாங்க. எந்த சர்ச்சில் எந்த இடத்துல ஜாதி வெறி பார்க்குறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்துன்னு அவங்க தெளிவாக சொல்கிறேன். அவங்க தான் ஊரை ஏமாத்துற போலி கிறிஸ்துக்கள்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களெல்லாம் ஒரு ஃபார்மட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேட்கவே மாட்டீங்க. நீங்களும் எல்லாரும் தோல் மேலே கையை பிடிங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி போட்டு அப்படியே வந்து தட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களுக்கு புத்தி அப்படியே போயிடுச்சு.
கை தட்டுறதை விட்டுட்டு கை கொடுக்க ஆரம்பிங்க. நீ கை தட்டுறது கடவுளுக்கு விருப்பம் அல்ல. எவன் ஒருவன் கீழ்த்தனமா இருந்தாலுமே சாதாரண அடித்தளமான ஜாதியாக இருந்தாலும் அவனுடைய கரம் பிடிப்பது அவன் கடவுள் விரும்புகிறார். உன்னிடத்துல ஒரு இரக்கம் இருக்குமா? உனக்கு ஏன் இந்த வைராக்கியம்? உனக்கு ஏன் இந்த கோபம்? உனக்கு ஏன் இந்த எரிச்சல்? ஏன் அடுத்தவங்களை மதிக்க மாட்டேன்? ஏன் அடுத்தவங்களை அன்பு செய்ய மாட்டேங்கிற? கடவுள் பலி அல்ல, நீ கொடுக்குற வீணா போன பலி அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் இரக்கம், உங்ககிட்ட வர இரக்கத்தை, பிறரையும் அன்பு செய்த தேவனுடைய பாதையை நடத்த வேண்டும் என்ற இரக்கத்தை விரும்புகிறார். அதனால இரக்கம் மிக்கவர்களா நீங்க மாறும். பாவிகளை அல்ல, நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளை அவர் அழைக்க வந்திருக்கார். யார் அழைக்க வந்தாரு? பாவிகளை, நேர்மையான மக்களே அல்ல. ஏன்னா அவர்கள் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். அப்போ அந்த பாவியானவர்களை நீங்க தேடி போகணும். ஊழியம் பண்றீங்கன்னா நீங்க அங்க போங்க. அதை விட்டுவிட்டு ராஜ மரியாதையில ஃபுல் வீட்டுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அழகான முன்னணியான இருக்கைகளை தேடிக்கொண்டு பெரிய நீ ராஜாதி ராஜா மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத கடவுள் விரும்பல. எதை விரும்புறாரு? இறங்கிப்போ. இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கல. எங்கேயோ சோச்சு வச்சு நடத்தல. அவர் என்ன நடத்தினாரு? ஒரு இடமெல்லாம் பிரசங்கம் பண்ணார். பார்த்த பாவிகளை எல்லாம் தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருந்தார். நீ எத்தனை பாவி சேர்த்துருக்க? செப்பரேட்டாக 1000 பேரை உங்கள் சபையில் வச்சுக்க. அது எல்லாம் சொத்தை பத்தை நொட்டை வீணா போனது தொலை போனது எல்லாம் அப்படியே இருக்குது. கேட்க நாங்கள் வச்சு நடத்துகிறோம். அப்படியே கை தூக்கிக்கிறீங்க. ஒப்பாரி நீங்கள் வைக்கிற ஒப்பாரிக்கு தேவனையே பரலோகத்துலேருந்து வந்தாலும் மேலே போயிடுவார். போகுதா சாமி நீ வைக்கிற ஒப்பாரி? இதையா தேவன் கேட்டார்? நீ பாடுற ஒப்பாரி பாட்ட தேவன் கேட்கல. உன்னுடைய அன்பை அல்லவா அவர் கேட்டார். உன் இரக்கத்தை அல்லவா கேட்டார். நீ பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அல்லவா கேட்டார். ஒருத்தன் கிறிஸ்தவனா மாறிட்டான், ஞானஸ்தானம் கொடுத்து அவன் புது பிறப்பு அடைஞ்சிட்டான். அப்புறம் அவனுக்கு என்ன ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, கொலவெறி, ஏன் கூத்து, குடி, குடுத்தனம், பாவ செயல் எல்லாம் நாட்டம் முடிச்ச செயல்களை செய்யும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க 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 அப்படி உருகுறீங்க. நான் பாவிதான் அப்படியே வைப்ரேஷன் போறீங்க. நீ பாவி பாவின்னு சொல்லிட்டு அப்புறம் பரிசுத்த கூட்டம் நடுவில் அப்படிங்கிறீங்க. நீங்க பாவியா பரிசுத்தலாம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கே அதுல குழப்பம் இருக்கு. ஆண்டவரே நான் பாவியான நான் நோக்கி செபிக்கிறேன் ஐயா அப்படின்றீங்க. என்ன ஜெபம் பண்றீங்க? ஆனா ஒரு பாவியை கூட நீ அன்பு செய்யறதில்லை. உங்களுடைய ஜெபம் பாவியான நான் ஜெபிக்கிறேன். தாழ்ச்சியான நான், தூசியும் சாம்பலமான நான். ஆபிரகாம் சொன்னாரே, அதற்காக நான் சொன்னேனே. ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி கொடுத்தாரு, நீ உன் பிள்ளையை பலி கூட பார்ப்போம். உனக்கு ஒரு நாயம், ஆபிரகாமுக்கு ஒரு நாயமா? அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். மனம் திரும்புங்கள், தேவன் உங்களை இன்றைக்கு எச்சரிக்கிறார். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பாவியான மத்தியை ஏற்று அவருடைய வாழ்க்கை புனிதமாய் மாற்றி இன்றைக்கு புனித வரிசையிலும் இன்றைக்கு 12 கோத்திரத்தில் முன்னிலையான மனுஷனாக நிறுத்தி இருக்கிறாரோ, அதே போல் நீங்களும் பல பாவிகளை சந்தித்து பல பாவிகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அவர்களை மனம் திருப்பி அவர்களுக்கு ஒரு புனித வாழ்க்கையை அருள வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நான் உங்களை ஆசைப்படுறேன். கண்களை மூடி ஜெபிக்க எங்களை நடத்தி பாதுகாக்கிற எங்கள் தகப்பன் நன்மையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியத்தை யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. உன் பிள்ளைகளுக்குள்ளே தேவ பிரசனம் தாமே இறங்கி வரட்டும். உன் தேவ அக்கினி தாமே என் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். அப்பா, உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது இரக்கம் என்கிற அக்கினி நாம் பற்றி எறியட்டும். பிறரை அன்பு செய்து பிறரை பாவிகளை மனம் திருப்பி தேவனுடைய ஸ்தலத்தில் தேவனுடைய பாதுகாப்புகளை கொண்டு வர அவர்களை தகுதிப்படுத்துவீர்கள். ஒருவரை ஒரு மன்னித்து ஜாதி வேற்றுமை, இணை வேற்றுமை, குல வேற்றுமை அல்லாது சகோதரத்துவமான ஒரு அன்பை அவர்கள் பெற்று தேவனுக்கு அடியார்களாய் வாழச்சு. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.